காளைகளே என்று பேசுவதற்காக என்னுடைய அன்பு சகோதரி உடன்பிறவா தங்கை எஸ் தமிழ்ச்செல்வி அவர்கள். சிறப்பு செந்தமிழ் சீர்வடிவம் பெற்று பிறக்காதா இலக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து செல்வி இயங்குகின்றேன். உலகாண்ட முதல் மொழியே, உலகாண்ட முதல் மொழியே என்றன் உள்ளே மறுக்காமல் சுரந்துவிடு, இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவாய். அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல பஞ்சினா எங்க நடுவர் அக்கா சசிகலா. எனதணியின் நிஜ பூக்களே, எதிரணியின் காகித பூக்களே, ஆகா எது இதுவா, எதிரில் அமர்ந்திருக்கும் பன்ருட்டி பலாச்சுலை ரசிக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடக்க விளம்பரங்களை கொடுத்துதவிய விளம்பரதாரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இது மகளிர் தின சொல்றாங்க, பெண்களை பற்றி பாடினாங்க, கடைசியில் பார்த்தா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த அணியில் பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் எல்லாம் பேசுறது உங்களோட மைல்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. உண்மை பக்கம் பேச வந்திருக்கேங்க, நியாயம் பக்கம் பேச வந்திருக்கேன், நீதி பக்கம் பேச வந்திருக்கேன், சிங்கத்து கூட்டத்துக்கு பேச வந்திருக்கீங்க. ஆமா, எங்க காளைகள்லாம் எவ்வளவு திறமையாக அழகாக சாமர்த்தியமாக குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க தெரியுங்களா? அப்பா கைய புடிச்சு நடந்த அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது பேச முடிக்கிறோம். தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன்னையே வருத்திக்கிட்டு வாழ்றவங்கம்மா எங்க காளைங்களா. பெத்தவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம காளைகள்லாம் போய் சொல்றதே கிடையாதுங்க. ஒன்று ரெண்டு சொன்னாலும் பெத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இவன் ஒரு குடும்பத்தை அமைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்ப எவ்வளவு சாமர்த்தியமா இருக்காங்க பாருங்களேன். முதல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கணும், என்ன பண்ணணும், காதலிக்கணும், இல்லை ஒரு பொண்ணை பார்க்கணும், அப்படிதானே? அந்த பொண்ணு குட்டையோ நெட்டையோ, கருப்போ சிவப்போ, தெத்து பல்லோ குண்டு கண்ணோ ஆந்த கண்ணோ எதுவோ நடுவரவர்களே. ஆனா நம்மால போய் பாடுவான் பாருங்க, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அது ஏதோ பொன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அது ஏதோ பொன்னிடம் இருக்கிறது. இப்படி காதலிக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஒரு குடும்பத்தை திறமையா மெயின்டைன் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்தது கல்யாணம் வருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பின்னாடி ரீட்டா, பிரமிளா, ஜெயா, உமானு ஏகப்பட்ட பொண்ணுங்க சுத்தின்னு இருந்தாங்க. என் கிரகம் உன்கிட்ட வந்து மாட்டிக்கினே சொல்ல தோணும், தொண்டைக்குழி வரைக்கும் வரும், ஆனா சொல்ல மாட்டாங்க நடுவர். ஆனா அந்த மனைவி கிட்ட என்ன சொல்லுவாங்க, அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று, ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன், என் ஆசை நிறைவேறுமா, நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன்,
மனு கொடுத்தேன், அதனால இப்படி ஒரு சூப்பர் ஃபிகரை எனக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி திறமையா குடும்பம் நடத்துவாங்க நடுவர் அவர்கள். நல்ல அழகா பாடுறீங்களே உங்கள் இசை என்னும் வெள்ளத்தில் துபக்கடியின் என்று உலக ஓடோடி வந்தேன். பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக நடுவர் அவர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எங்க காலைங்க நடுவர் அவர்களே. இந்த பிள்ளைங்க நம்மளை காப்பாத்துமா காப்பாத்தாத ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் நடுவர் அவர்களே. இன்று முதியோர் இல்லங்களில் பெண்களை விட ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க கணக்கெடுப்புல. கொடுமை கொடுமை. அதை தெரிஞ்சா கூட நம்ம ஆண்கள் குடும்பத்துக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அதாவது இப்போ இவங்க இந்த மாதிரி உழைக்கிறாங்க இல்லையா, உழைச்சு சம்பளத்தை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கலனா இவங்க எப்படி குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க? இந்த எதிரணியில் இருக்காங்க பாருங்க, அவங்க 3 பேர் வீட்டுக்காரும் மாச சம்பளம் லட்சக்கணக்கில் வாங்குறவங்க. இந்த மாதிரி நியாயம் தர்ம நீதி இல்லாம வந்து பேச வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களாமா? நாங்க தானே இது நியாயமா? நம்ம ஆண்கள் எப்படி தெரியுமா நடுவர்களை குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க? 2 முறை தான். ஒண்ணு, எதுக்கு நம்மளுக்கு வம்பு? காலையில எழுந்திருப்பான், பல்லு விளக்குவான், காப்பி குடிப்பான், டிஃபன் சாப்பிடுவான், மதியானம் சோத்து மூட்டையை கட்டிக்குவான், ஆபீஸுக்கு போவான், வேலை செய்வான், திருப்பி வருவான், காப்பி கொடுப்பான், இட்லி சாப்பிடுவான், கவுந்தடிச்சு படுத்துக்குவான். இது ஒரு வகையான ஆண்கள். இன்னொரு வகை ஆண்கள் எப்படி தெரியுமா? பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்? வாய் ஆமாமா அதேதாமா, நீ சொல்றதுதாமா சரி. நடுவர்களே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது வந்து சொல்லுவாங்க பாருங்க, வேலை செய்யறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க மட்டும் தானா சம்பாதிக்கிறாங்க? நாங்களும் தானே சம்பாதிக்கிறோம் சொல்லுவாங்க நடுவர் அவர்களை வந்து. அம்மா நீங்க சம்பாதிக்கிறீங்க தான், எங்க ஆம்பளைங்களாம் சம்பாதிச்சு மாசம் ஆனா உங்ககிட்ட பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? பொட்டி உள்ள வைக்கிறீங்களா வைக்கலையா? நீங்க என்ன வேணுமோ வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கலையா? நடுவர் அவர்களே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இவங்க சம்பாதிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, பணத்தை வாங்குவாங்க, என்னைக்காவது எடுத்துன்னு வந்து அத்தான் நான் என்னுடைய மாத சம்பளம் 20,000 ரூபாய், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், செலவு பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா நடுவர் அவர்களே? சொல்ல மாட்டாங்க நடுவர் அவர்களே. என் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓ பணம் என் பணம், ஐயோ ஓம் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் ஓ பணம் இல்ல, என் பணம் ஓ பணம் கிடையாது, ஆனா ஓ பணம் என் பணம். பண்டிகை காலம் வருது, 5,000 ரூபாய்க்கு மனசாட்சியே இல்லாம போய் புடவை எடுப்பாங்க. அதை சமம் செய்யறதுக்கு நம்மால 100 ரூபாய் கைலி தேடி அலைவான் நடுவர் அவர்களே. 150 ரூபாய் இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணுவான். அதை வந்து மேனேஜ் பண்ணணும்ல. இப்படி சொல்லி முடிக்கின்றேன். எங்க காளைகள் அப்படிங்கிறவங்க வந்து கட்டிடத்தின் பேஸ்ட் மாதிரி. அவங்க பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் இவங்க மேல கட்டுற சுவர் மாதிரி. அந்த பொருளாதாரத்தை வச்சிருந்தாதான் இவங்க வந்து குடும்பத்தை நடத்த முடியும். இல்லைன்னா ஆட்டம் கண்டுடுவாங்க நடுவர் அவர்களே. புரியுதுங்களா? ஆகவே குடும்பத்தை எல்லா வகையிலையும் திறமையாகவும் சரியாகவும் நடத்துபவர்கள் எங்கள் காளைகளை கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.